அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான்ல முதல் 10 கடந்து அடுத்து 2வது 10ல போயிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். நிஜமா நிறைய நன்மைகளை சம்பாதிச்சிருப்போம். நிறைய குற்றங்கள் அல்லாஹ் நமக்கு மன்னிச்சு கொடுத்திருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த பயணத்துல நம்ம முக்கியமா என்னென்ன விஷயங்கள் நமக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, இன்னும் நிறைய அமல்களை எப்படி செய்யறது, நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி சரி பண்றது அப்படின்னு ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வர்றது எப்படி அப்படின்னு தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ரமதான்ல பார்க்கல அப்படின்னா முதல்ல இருந்து பார்த்துட்டே வாங்க. இன்ஷால்லா கண்டிப்பா அது மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் ஒரு ரிசர்ச் படிச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு தாய்க்கு சிறையில இருக்கிறவங்க, அதாவது ஜெயில்ல இருக்கிறவங்க லெட்டர் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிரீட்டிங் கார்டு மாதிரி. ஸோ கிரீட்டிங் கார்டு அடிக்கிறாங்க. நிறைய பேர் கிரீட்டிங் கார்டு வாங்கி எழுதி குடுக்குறாங்க. அதே ஒரு தந்தைக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாய்க்கு எழுதினவங்கள்ல 10% கூட தந்தைக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு வந்து அடிக்கவே இல்லையாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தந்தை கிட்ட இருக்கக்கூடிய அன்ப உணர்ந்தது இல்ல. தாய நம்ம வந்து எந்த அளவு அன்போட உணர்ந்தோமோ, தந்தை கிட்ட அந்த அன்ப உணர்ந்தது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. படிக்கும்போது எனக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருந்தது. இப்படி கூட மனிதர்கள் தான் இப்படி இருக்காங்களா? தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இப்படி இருக்கா? அப்படின்னு நான் நினைச்சு பார்த்தேன். ஆனா நேத்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு எப்படி இருக்கணும்? அதை எப்படி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது? ஒரு பெட்டர் ஒரு ஃபாதரா, ஒரு நல்ல தந்தையா எப்படி மாறுறது? நல்ல மகனா எப்படி மாறுறது? அப்படின்றதுக்கான விஷயங்கள பத்தி நேத்து பேசியிருந்தோம். ஆனா அந்த பேசப்பட்ட விஷயமே நிறைய பார்க்கப்படல. நிறைய வந்து அது கொண்டு போய் சேர்க்கப்படல. அப்ப நமக்குள்ள இருக்க விஷயத்த முதல்ல நம்ம சரி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறது இல்ல. நமக்கும் தந்தைக்குமான உறவு என்ன? ஒரு மகளா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி. அதே மாரி ஒரு தந்தையா தன்னோட பிள்ளைங்கள் கிட்ட இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம மாத்திக்கணும். அதுவும் நம்ம வணக்க வழிபாடுகள்ல ஒரு விஷயமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை எல்லாருமே பார்ப்போம். பார்த்து அதை அதன்படி நம்மளோட வாழ்க்கைய அமைச்சுக்க முயற்சி செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இதுவும் ஒரு முக்கியமான டாபிக் தான். ஒரு கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்ப நம்ம எல்லாரும் நோன்பு வச்சிருக்கோம் இல்லையா? காலையில இருந்து சாயந்தரம் மக்ரிப் வர நம்ம நோன்புல இருக்கோம். இந்த நோன்புல எத்தன தடவ மறந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம்? எத்தன தடவ மறந்து நம்ம சாப்பிட்றோம்? கேஷுவலா மத்தியானம் சாப்பிடுற மாரி அப்படியே சாப்பிட்டு மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றோமா? என்னங்க நீங்க வேற ஒரு தடவ கூட மறந்து தண்ணியே குடிக்கிறது இல்லங்க. எப்பவுமே ஞாபகம் வந்துருது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதே நம்மளுடைய வாழ்க்கையில நினைச்சு பாருங்களேன். நம்ம யாரையாவது புறம் பேசுறோம், யாராவது கஷ்டப்படுத்துறோம், மனசு வேதனைப்படுத்துறோம், இல்ல அவங்களுக்கு வந்து கோவப்பட்டு கத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல தொழுகையே மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்ற பதில் என்ன? அது டக்குன்னு என்ன கோவப்படுத்துனாங்களா வந்துருச்சு. அது என்னவே அறியாம வந்துருச்சு. நான் வேலையிலேயே இருந்துட்டு இருந்தேன்னா மறந்துட்டேன். அதனால தொழ முடியல அப்படின்னு சொல்லி நம்ம கேஷுவலா நம்ம அத சொல்றோம். இது ஒண்ணும் பெரிய மிஸ்டேக் இல்லல்ல. மறந்து தானே செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுபஹானல்லாஹ். ஒரு நாள் நோன்பு வைக்கிறோம். ஒரு தடவ கூட மறந்து தண்ணீர் குடிக்க முடியல நம்மளால. தண்ணீர் குடிக்க மாட்டேங்கிறோம். அதே நேரத்துல ஒரு நாள் முழுக்க நம்ம நெறைய தவறுகள, குற்றங்கள செஞ்சுட்டே இருப்போம். கேட்டா மறந்து நம்ம செஞ்சுட்டோம். எனக்கு மறதி அதிகமா இருக்கு. அதனால இத செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றத பிரிச்சு பாருங்களேன். சைக்காலஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ஷியஸ் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. எந்த ஒரு விஷயம் நமக்கு முக்கியமா தேவைப்படுதோ, அத நம்ம பிரெயின் எப்பவுமே மறக்காது. நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபாஸ்டிங்ல இருக்கோம் நமக்கு. ஃபாஸ்டிங்ல 1 மாசம் இருக்க போறோம் அப்படின்னா, 1 மாசமும் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வர ஃபாஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நோன்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சிருக்கோம். சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, பொய் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம நமக்குள்ள வந்து சொல்லிட்டே இருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. இந்த மாரி நமக்கு கான்ஸ்டன்ட்டா அந்த அவேர்னஸும், மெமரியும் வந்துட்டே இருக்கு. அதனால தான் நம்ம அத செய்யாம இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தைய மறப்பாங்களா? தன்னோட பிள்ளைங்கள மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. அது வயதான காலத்துல மறதி ஏற்பட்டா தான் தவிர, மத்த எந்த தாயும் மறக்க மாட்டாங்க. அதே ஒரு கை குழந்தையா இருக்கு அப்படின்னா, அதுக்கு சாப்பாடு குடுக்க மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டூடண்ட் இருக்காங்க. அவங்க எக்ஸாம மறப்பாங்களா? மறக்க மாட்டாங்க. டேட்ட எவ்ளோ படிக்காத ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், கேஷுவலா இருந்தாலும், எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா மறக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம பிரெயின் வந்து எத நமக்கு தேவைப்படுதோ, பிரியாரிட்டி எத முக்கியத்துவம் படுத்துதோ, அத திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்றது இல்ல அப்படின்னா, இந்த நோன்புல நமக்கு முக்கியமா சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, அல்லாஹ்விற்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம பிரியாரிட்டைஸ் பண்ற நம்ம, மற்ற நாட்கள்ல அல்லாஹ் நம்மள பார்த்துட்டு இருக்கான். மறுமை நமக்கு இருக்கு. மறுமைக்கு இத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத பிரியாரிட்டைஸ் பண்றது கிடையாது. ஸோ நம்ம சாய்ஸ் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், அதுதான் நம்மளோட கையில இருக்கே தவிர, நம்மளோட மறதி கிடையாது. ஸோ நம்ம எல்லா நேரமும் கான்ஷியஸா தான் இருக்கோம். பட் எத நம்ம பிரியாரிட்டைஸ் பண்றோம், எது நமக்கு முக்கிய தேவை அப்படின்றத நம்ம சரி பண்றது கிடையாது. அதனால தான் நான் மறந்து செய்றேன், எமோஷன்ல செய்றேன், அதுல செய்றேன், இதுல செய்றேன் அப்படின்னு நெறைய காரணங்கள் சொல்றோம்.
இந்த நோன்பை பத்தி பேசும்போது கூட அல்லாஹ் என்ன சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாவை அடையிறதற்காக தான் இந்த நோன்புன்னு சொல்றான். நீங்க மத்தவங்க பசிய உணர்ந்துக்கிறதுக்காகவோ அல்லாஹ்வுக்காக கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்காக அதெல்லாம் கிடையாது. நீ தக்வாவே அடையிற. தக்வானா என்ன? எப்பவுமே என் ரப்பு என்ன பார்த்துட்டு இருக்கான், என் ரப்பு தான் என்ன கண்ட்ரோல் பண்றான், என் ரப்பு தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான், நாளைக்கு மறுமை இருக்கு, மறுமையிலே என் ரப்ப பார்க்க போறேன்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் தக்குவா. அந்த தக்குவா அதிகமாகும்னு சொல்றான். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லயே தெரியுது தானே, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்றனால தான் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம். நமக்கு முன்னாடியே சாப்பாடு வருது. நம்ம கிட்ட யாராவது தண்ணிய கொடுத்து குடிப்பா அப்படின்னு சொன்னா குடிக்க மாட்றோம். அதே நேரத்துல ஒரு பிசினஸ்ல அப்பா இது இந்த மாதிரி மாத்தி சொன்னேன்னு வச்சுக்கோ, இது நல்ல வியாபாரம் ஆகும்னு சொன்னா உடனே கேட்டுக்கிறோம். பிகாஸ் நம்ம என்ன செய்யறது இல்ல, நோன்புக்கு எந்த அளவு ப்ரியாரிட்டைஸ் குடுக்குறோமோ அந்த மாதிரி மற்ற நேரங்கள்ல என் ரப்பு என் கூட இருக்கான் அப்படின்றத ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கறது இல்ல. ஸோ டோட்டலா இந்த நோன்புக்கான நோக்கத்தையும் நம்ம மிஸ் பண்றோம். டோட்டலா என்டையர் லைஃபுக்கான நோக்கத்தையும் நம்ம மிஸ் பண்றோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். ஸோ இந்த தக்வாவை ஒவ்வொரு நிமிஷமும் அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த நோன்பு ஒரு பிராக்டிஸா இருக்கு. ஸோ ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மற்ற நேரங்களையும் நம்மளால அதை இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வலகத் ஹலக்னல் இன்சான வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் அப்படின்னு சொல்றான். சூரா காஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிச்சயமாக நாம் தான் மனிதனை படைத்தோம், நன்மை தீமை ஆகியவற்றிலிருந்து அவன் மனம் எதை ஊசலாட செய்கிறது என்பதையும் நாம் அறிவோம். இன்னும் நாம் அவனின் பிடரி நரம்பை விட, அதாவது உயிர் நரம்பை விட அவனுக்கு மிகவும் சமீபமாகவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சோ நீ உன் மனசுல என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியும். நான் உனக்கு எங்க இருக்கேன்? உன்னோட பிடரி நரம்பு, அதாவது உயிர் நரம்புன்னு சொல்லுவோம். இந்த நரம்புல அடிச்சாங்க அப்படின்னா, பிடரில அடிச்சாங்கன்னா உடனே உயிர் போயிரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிடரி நரம்ப விட உனக்கு நெருக்கமா இருக்கேன். நெருக்கமானா இங்க பக்கத்துல இருக்கான்னு அர்த்தமா? அல்லாஹ் அர்ஷ் மேல இருக்கான். பட் அதோடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய சக்தி அவ்வளவு நெருக்கமானது. அவ்வளவு ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன பேசுறான், அவன் என்ன நினைக்கிறான்றது கூட எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம சாய்ஸ் எடுக்கிறது இல்ல. என்ன சாய்ஸ் எடுக்கிறது இல்ல? என் ரப்பு என் கூட இருக்கான், என் ரப்பு என்ன பார்த்துட்டு இருக்கான், என் ரப்பு எல்லாத்தையும் நோட் பண்றான் அப்படின்னு. நம்ம படிக்கிறோம்ல, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு அணு அளவு நன்மை செஞ்சாலும் நான் நோட் பண்ணி வைக்கிறேன், அதை உனக்கு காட்டுவேன். ஒரு அணு அளவு தீமை செஞ்சு வச்சாலும் நீ செய்யறது எல்லாத்தையும் நான் நோட் பண்றேன், அதையும் நாளைக்கு காட்டுவேன். காட்டுறதுக்காக தான் உன்னை படைச்சிருக்கேன், சும்மா வீணா படைக்கல அப்படின்னு அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்லி காட்டுறான். இப்ப இத நம்ம ஏன் ப்ரியாரிட்டைஸ் பண்றதுல முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல? ஒரு நோன்பு எதுக்காக இவ்வளவு ப்ரியாரிட்டைஸ் கொடுக்கணும்? நோன்பை விட முக்கியமானது என்னது? இறைவன் என் பக்கத்துல இருக்கான், தக்குவா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆனா நம்ம குடுக்குற நோன்பு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இதுக்கு குடுக்கறது கிடையாது. நல்லா பாதுகாக்கணும். இந்த ப்ராக்டிஸை நம்ம டெவலப் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படி டெவலப் பண்ணும்போது என் ரப் என் கூடவே இருக்கான், என் ரப் என்னை பார்த்துட்டு இருக்கான், என் ரப்பு எனக்கு கணக்கிட்டு இருக்கிறான், மறுமையில என் ரப்ப பார்க்க போறேன், இவ்வளவு தப்புக்களை செஞ்சேன்னா எப்படி என் ரப்ப பார்ப்பேன் அப்படின்றத நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்டு மனிதர்களை பார்த்து கேட்கிறான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கறான்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு. சோ நம்மளோட உள்ளத்துக்கு எல்லாருக்குமே தெரியும். நஃப்சுல் லவ்வாமா சொல்லிட்டே இருக்கும், ஒரு ரப்பு பார்க்கறான், நன்மை செய், தவற செய்யாத, பொய் பேசாத, யார் மனசையும் கஷ்டப்படுத்திராத, புரணி பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஈவன் குறை சொல்லும் போது கூட, அடுத்தவங்க குறை சொல்லும் போது கூட, திட்டும் போது கூட, கோவப்படும் போது கூட இல்ல செய்யாத அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும். சோ நோன்புல நம்மளால நமக்கு முன்னாடி இருக்க சாப்பாட, தண்ணிய கூட நம்மளால எடுக்காத அளவுக்கு நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. கண்ணு முன்னாடிதான் இருக்கு எல்லாத்தையும். அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத எந்த ஒரு விஷயமே கிடையாது. என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால பேசாம இருக்க முடியல, என்னால இதை செய்யாம இருக்க முடியல, அதை பண்ணாம இருக்க முடியல. கிடையாது. நம்மளால கண்டிப்பா முடியும் இன்ஷா அல்லாஹ். சோ அத நம்ம செய்யறது கிடையாது. சோ இதெல்லாம் செய்ய முடியலன்னு சொல்றவங்க, நோன்பும் என்னால நோன்புலாம் இருக்க முடியல, எடுத்து எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லணும் தானே? சோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நம்ம செய்யறது இல்ல. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு பிராக்டிஸ நம்ம டெவலப் பண்ணிட்டே போலாம். நம்ம டெய்லி லைஃப்லயும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் என்ன? தினமும் நம்ம மரணத்தை பத்தின நினைவு, மறுமையை பத்தின நினைவு கொண்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு இந்த ஒரு பிராக்டிஸ் நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம கடைசி ஜூசு அம்ம ஜூசு இருக்கு இல்லையா, அது திரும்ப திரும்ப ஓதுவோம். சூறாக்கள்லயும் ஓதுவோம், தொழுகையில ஓதுவோம். அதை நம்ம மெமரி கூட ஈஸியா பண்ணி வைப்போம். அதுல அந்த அம்ம ஜூஸ் ஃபுல்லா பாத்திருக்கீங்களா?
திரும்ப திரும்ப கான்ஸ்டன்டா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மறுமையை பற்றியும், நரகத்தை பத்தியும், சொர்க்கத்தை பத்தியும். அதாவது என்னென்ன தவறுகள்ல இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும். ஏன் மறுமை நாள் வரும்? மறுமை நாள் எப்படி இருக்கும்? நம்ம தக்காசுர்ல தொடங்கி ஜில்சால், காரியா, அதுக்கடுத்து ஃபுல்லா இன்ஷிகாக், இன்ஃபிதார், ஷம்ஸ் எல்லாத்துலயும் அல்லாஹ் மறுமை நாளை பத்தின நமக்கு நினைவை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். சோ இந்த மறுமையை நம்ம நினைக்கிறது மூலமா இந்த உலகம் நிலையில்லாதது, இந்த உலகத்துல எனக்கு எதுவும் தேவையில்லை, இந்த உலகத்துல நான் இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படின்ற அந்த அவேர்னஸ் வந்துட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நம்ம மரணத்தை பத்தின நினைவை கொண்டு வரலாம். தினமும் மரணத்தை பத்தி கண்டிப்பா நினைக்கணும். இன்னைக்கு கூட நமக்கு மரணம் வரலாம், நாளைக்கு கூட மரணம் வரலாம். சும்மா பேச்சுல நான் எப்பனாலும் இறந்துருவேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது என்னுடைய உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு அந்த மரணத்தினால என்ன ஆக போகுது? இந்த உலகத்துல நான் விட்டுட்டு போகக்கூடிய விஷயங்களுக்காக மரணத்தை ஞாபகப்படுத்துறது இல்ல. என் மரணத்துக்கு அப்புறம் என்னோட கபரு வாழ்க்கை, கபருக்கு அப்புறம் மறுமை நாளுடைய வாழ்க்கை, மறுமை நாளுக்கு அப்புறம் என் ரப்ப சந்திக்கணும், ரப்ப சந்திச்சதுக்கு அப்புறம் சொர்க்கம் நரகம் அப்படின்ற 2 கேட்டகரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நினைச்சு பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா, ரெகுலரா அதை திங்க் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கண்ட்ரோல் அப்படின்றது நமக்கு ஈஸியா இருக்கும். நம்மளோட ப்ரியாரிட்டி அதிகப்படுத்தும். நம்மளோட சாய்ஸ், இந்த பக்கம் போகணுமா, இந்த பக்கம் போகணுமா, ஒரு பொய் சொல்ல போகும்போது இதை நான் சொல்லணுமா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு பொய்யா இருக்கலாம், ஆனா அதை நான் சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணி நமக்குள்ள ஒரு கொஸ்டின் கேட்கலாம். யாராவது டக்குன்னு வேகமா பேச போறோமா, கோபமா பேச போறோமா, அப்போ ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணி நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நமக்கு தவறான பாதையில இருந்து போகிறதுக்கு நமக்கு ஒரு வழியா இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே ஒரு விஷயத்த செய்வாங்க. கூழாங்கல்லை தன்னோட வாயில போட்டுப்பாங்களாம். எதற்காக அப்படின்னா, நம்ம பேசணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணாதான் அந்த கூழாங்கல்லை எடுத்துட்டு பேசுவோம் இல்லையா? சோ அந்த கல்லு வந்து தன்னோட வாயில இருக்கிற வரையும் நம்ம பேச மாட்டோம். சோ யாராவது ஒருத்தவங்க நம்ம திட்டிறாங்க, இல்ல ஏதாவது பேசுறாங்க, பதில் சொல்லணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பதில் சொல்லும்போது சரியான பதிலே நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுக்காக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ நம்ம டெய்லியும் செய்யலாம். ஒரு விஷயத்த பேச போகும்போது, இது இது என்னோட ரப்னால ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த இந்த வார்த்தைய நான் பேசினா என் ரப் என்னை மன்னிப்பானா? அந்த மனிதர்கள அப்படியே டோட்டலா விடுங்க. நமக்கும் மனிதர்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. நமக்கும் மனிதர்களுக்கும் நமக்கும் இந்த உலகத்துக்குமே எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. நமக்கும் ரப்புக்கும் மட்டும் தான் கனெக்ஷன். ஸோ ரப்பு சொன்னதுனால தாய் தந்தைய மதிப்பு நம்ம கொடுக்குறோம். ரப்பு சொன்னதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்பு செலுத்துறோம். ரப்பு குடுத்தனால நம்ம பிள்ளைங்கள் மேல அன்பு செலுத்துறோமே தவிர, நமக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு எப்பவுமே எதுவுமே இல்லாத மாரி நம்ம வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நமக்கும் ரப்புக்கு தான் தொடர்பு அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வியாபாரத்துல சீட் பண்ண மாட்டோம். சீட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தோணும். இந்த காச வாங்கி, இந்த சீட் பண்ணி, இதுல சம்பாதிச்ச காச எடுத்துட்டு போய், அதுல கண்டிப்பா எனக்கு பரக்கத் இருக்காது. எனக்கும் ரப்புக்கும் உள்ள அந்த தொடர்பு என்ன? அப்படின்றத நம்ம பிரியாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த நோன்பு அதுக்கான சரியான பிராக்டிஸ். ஒவ்வொரு நாள் நோன்புலயும் இத நம்ம இந்த கொஸ்டின கேட்டுட்டு, அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை நோற்போம். அதே மாரி இந்த நோன்புக்கு அப்புறமா உள்ள வாழ்க்கையிலயும் இந்த பிராக்டிஸ நம்ம டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த நோன்புல எப்படி நம்ம வந்து பொய் சொல்லாம இருக்கோமோ, இந்த நோன்பு காலத்துல எப்படி சண்டை மத்தவங்க கூட வாக்குவாதம், விவாதம் பண்ணாம எந்த அளவு நம்ம கண்ட்ரோல்டா பொறுமையா இருக்குமோ, இந்த நோன்புல எந்த அளவு நம்ம சாப்பாட, தண்ணிய வேணாம் அப்படின்னு ஒதுக்கி அல்லாஹ்வுக்காக நம்ம இருக்கோமோ, அதே மாரி மற்ற நாட்களையும் அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய மக்களாக நம்ம வந்து இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு மக்களா நம்ம வாழும்போது, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழும்போது, நிச்சயமா அல்லாஹ் வெற்றியை நமக்கு தருவான். வெற்றி அப்படின்னா வெறும் மறுமை வெற்றி மட்டும் கிடையாது. இந்த உலகத்திலேயும் வெற்றி நமக்கு கிடைக்கும். மனதுடைய அமைதி, ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். கபர்ல வெற்றி. இறந்த உடனே நம்ம எல்லாரும் நம்மள விட்டு போயிருவாங்க. நம்ம கபர் மட்டும் தான் நம்ம கூட இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய வெற்றி. மறுமை நாளில் எழுப்பப்படும்போது வெற்றி. கடைசியா சொர்க்கம் அப்படின்ற மாபெரும் வெற்றியை நமக்கு ஏற்படுத்தி தருவான். அந்த சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய மக்களாக நம்ம எல்லாரையும் அல்லாஹ் ஆக்கி அருளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.